ஹாய் கேஸ், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிட்டு கேண்டில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ ஓவர் பாட் ஜோனுக்கு வந்ததுன்னா செல் பண்ணுவாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ ஓவர் சோல்ட் ஜோனுக்கு வந்ததுன்னா பை பண்ணுவாங்க. பட் பார்த்தீங்கன்னா அவங்க கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி லாஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு அகேன்ஸ்டாக ட்ரேட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கரெக்ட் வே எப்படி பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணணும், ப்ராப்பர் டைமிங்கில் ப்ராப்பர் டைரக்ஷனில் எப்படி என்ட்ரி எடுக்கணும்னு நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராப்பர் டைமிங்கில் ப்ராப்பர் என்ட்ரி எடுக்கணும்னு சொல்ல போகிறோம். ஸோ மஸ்ட் பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தா நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க. ஓகே, ஸோ நம்ம பார்த்தா கோடெக்ஸ்க்கு பார்த்தா டெய்லியுமே பார்த்தா ஃப்ரீ சிக்னல்ஸ் பண்ண ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ லைவ் சிக்னல், பாட் சிக்னல், அட்வான்ஸ் சிக்னல்ஸ் இந்த மாதிரி பார்த்தா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே பார்த்தீங்கன்னா மணி ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க இக்னோர் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம டேரக்டாக ஸ்ட்ராட்டஜியை பார்த்துலாம். ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி மல்டிபிள் அசட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா டபுள் கன்ஃபர்மேஷன் வச்சு தான் ட்ரேட் எடுப்போம். ஸோ அப்போ தான் நம்மளால் ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியும். ஓகே, ஸோ எக்ஸ்பைரி டைம் என்னன்னு கேட்பீங்க. ஸோ இந்த இடத்துல ஸ்விட்ச் டைம்னு இருக்கும் கோடெக்ஸில். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க. ஓகேவா, 30 செகண்ட்ஸ் வச்சுட்டு கேண்டில்ஸ்டிக் டைம் ஃப்ரேம் என்னன்னு கேட்பீங்க. ஓகே, ஸோ கேண்டில்ஸ்டிக் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லோயர் டைம் ஃப்ரேமில் போகும்போது ஈஸியாக பார்த்தீங்கன்னா நம்மளால ட்ரெண்டை பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். ஸோ அதுக்காக தான் பார்த்தா 5 செகண்ட்ஸ் வச்சுக்க சொல்கிறோம். ஓகேவா, ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர் என்னன்னு பார்த்துலாம். ஓகே, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆர்எஸ்ஐ தாங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ செட்டிங்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ சம் சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ பீரியட் பார்த்தீங்கன்னா 4 வச்சுக்கோங்க. ஓவர் பாட் லெவல் பார்த்தீங்கன்னா 80 வச்சுக்கோங்க. ஓவர் சோல் லெவல் பார்த்தீங்கன்னா 20 வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ பாருங்க நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ண செட்டிங்ஸ் காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஓகே, ஸோ ஜஸ்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர். ஓகே, ஸோ செகண்ட் இண்டிகேட்டர் என்னன்னு கேட்பீங்க. ஓகே, ஸோ பவர்ஃபுல்லான நம்மளோட சூப்பர் ட்ரெண்ட் தான். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா ட்ரெண்டை ஈஸியாக நம்மளுக்கு ஷோ பண்ணி காமிச்சிரும். ஸோ இதை வச்சு நம்ம ட்ரேட் எடுக்கும்போது ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரியை பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷன் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா பீரியட் 15 மல்டிப்ளையர் பார்த்தீங்கன்னா 2 வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா காமிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ நான் உங்களுக்கு லாஜிக்ஸை ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ட்ரேட் பிளேஸ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ நான் பார்த்தா ஸ்ட்ராட்டஜியோட லாஜிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி ஆஃப் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி தான் ரன் ஆகும். ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஸோ எப்படி சொல்லுது, அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு இருந்ததுன்னா ஸோ டெம்பரரியாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கீழே வரும். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா மேலே போகும். சேமே டவுன் ட்ரெண்டுக்குமே அதான். ஓகே, ஸோ ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் இருந்ததுன்னா ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டு ஸோ டெம்பரரியாக பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா கீழே டவுன் ட்ரெண்டில் போகும். ஓகேவா, ஸோ அதுக்காக தான் நம்ம பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெம்பரரி மூவ்ஸை பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா காமிச்சு கொடுத்துரும். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பர் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ரியல் டைரக்ஷனை காமிச்சிடும். ஓகேவா, ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா புல் பேக்கில் தான் ட்ரேட் எடுப்போமே தவிர ரிவர்சலில் ட்ரேட் எடுக்க போகிறது கிடையாது. ஸோ ரொம்பவே சிம்பிளாக பார்த்தீங்கன்னா லாஜிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை வச்சு எப்படி ட்ரேட் பிளேஸ் பண்ணணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா, ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு டவுன் ட்ரேட் எப்படி பிளேஸ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஓகே, ஸோ டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐல உள்ள இந்த கிரீன் லைன் பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் பாட் லெவலுக்கு மேலே இருக்கணும். ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் அண்ட் மெயின் திங் நம்மளோட செகண்ட் கன்ஃபர்மேஷன் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஸோ கிரீன் டு ரெட் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகியிருக்கணும். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஸோ ரெட் கலராக பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகியிருக்கணும் சூப்பர் ட்ரெண்ட். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா நம்ம பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேடுக்கான ஒரு என்ட்ரி. ஓகேவா, ஸோ சேம் தான் அப் ட்ரேடுக்குமே கைஸ். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் அப் ட்ரேட் பிளேஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் ஆர்எஸ்ஐ இந்த கிரீன் லைன் பார்த்தீங்கன்னா ஓவர் சோல் லெவலுக்கும் கீழே இருக்கணும். ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் சூப்பர் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ரெட் டு கிரீனா பண்ண சேஞ்ச் ஆகிருக்கணும். ஸோ இந்த ரெண்டு கன்ஃபர்மேஷன் தான் நீங்கள் பண்ண அப்டேட் பிளேஸ் பண்ணிடலாம். ஸோ பண்ண ரொம்பவே சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நான் டேரக்டாக ட்ரேடுமே பார்த்தீங்கன்னா பிளேஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகே, ஸோ நான் இந்த இடத்துல பண்ண டவுன் ட்ரேட் பண்ண பிளேஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ பாருங்க அந்த இடத்துல பண்ண டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ணிருக்கேன் 2 ட்ரேட். ஓகேவா, ஸோ இது கொஞ்சம் லேட் என்ட்ரி தான், பட் இருந்தாலும் நான் பண்ண பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னு பார்த்தா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் பாருங்க. ஓகேவா, ஸோ இந்த கிரீன் லைன் இருக்குல்ல ஆர்எஸ்ஐ கிரீன் லைன் பண்ண ஓவர் பாட் லெவலுக்கு மேலே வந்துருச்சு. அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு சூப்பர் ட்ரெண்டில் உள்ள அந்த ரெட் இது பார்த்தீங்கன்னா இப்போ தான் மாறி இருக்கு. ஓகே, ஸோ கிரீன் டு ரெட் பார்த்தா சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ நான் இப்போ டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 10 செகண்ட்ஸ் தான் இருக்கு, வெயிட் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா, அண்ட் மெயின் திங் பார்த்தா நிறைய பேர் கேட்பீங்க இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பார்த்தா மார்டிங்கல் 1 யூஸ் பண்ணலாமா. ஓகே, ஸோ மார்டிங்கல் பார்த்தா அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஷார்ட் டைம் ஃப்ரேமில் தான் ரன் பண்ணுறோம். ஸோ அதனால் மார்டிங்கல் பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே, ஸோ பாருங்க நம்மளுக்கு பார்த்தா ஃபர்ஸ்ட் ட்ரேட் பார்த்தா வின் ஆகிடுச்சு. ஸோ நான் இன்னொரு ட்ரேடுமே பிளேஸ் பண்ணி காமிக்கிறேன் கைஸ். பாருங்க இந்த இடத்துல பார்த்தா ஒரு அப்ட்ரேட்கான என்ட்ரி எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் பாருங்க. ஓகே, ஸோ ஆர்எஸ்ஐ கிரீன் லைன் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் லைனுக்கும் கீழே வந்துச்சு. இது ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ சூப்பர் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ரெட் டு கிரீனாக பண்ண சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இது கொஞ்சம் லேட் என்ட்ரி தான், பட் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒரு 5 செகண்ட்ஸ் தான் ரிமைனிங் இருக்குது. 5 4 3 2
1 ஓகே கைஸ். ஸோ நம்மளுக்கு இந்த ட்ரேட் பார்த்தா நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சிருக்கு. ஓகே ஸோ கண்டிப்பாக பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே ஸோ 2 ட்ரேட் எடுத்து காமிச்சேன். ஸோ 2 ட்ரேடுமே நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சிருக்கு கைஸ். ஓகே இப்போ நான் பார்த்தா உங்களுக்கு ஒரு மெயின் திங் சொல்கிறேன். ஓகே ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் ஸோ உங்களுக்கு பார்த்தா ஒரு முக்கியமான விஷயம். ஓகே ஸோ நீங்கள் பார்த்தா லாஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நான் இப்போ சொல்லிடுறேன். ஓகே ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் அவாய்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லைன் இருக்குல்ல RSI க்ரீன் லைன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாகாக இருக்கக்கூடாது. இந்த மிடில் ஜோன் இந்த 2 லைனுக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தா ஜிக்ஸாகாக இருந்ததுன்னா அது மார்க்கெட் பார்த்தா சைட்வேஸாக போயிட்டு இருக்கு, ஹை வால்டைலில் இருக்குன்னு அர்த்தம். ஓகே ஸோ இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இந்த சுச்சுவேஷனில் பார்த்தா மார்க்கெட் பார்த்தா ரொம்பவே பார்த்தா வால்டைலாக இருந்திருக்கு. ஓகே ஸோ ஏன்னு பார்த்தா பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த 2 ஜோனுக்கும் நடுவிலே பார்த்தீங்கன்னா RSI பார்த்தா ஜிக்ஸாகாக மூவ் ஆகிட்டு இருந்திருக்கு பாருங்க. ஓகே ஸோ பார்த்தாலே தெரியும். இது ஒன்று ஃபஸ்ட்டு. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா மெயின் திங் சூப்பர் ட்ரெண்டில் நீங்கள் ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். ஓகே ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பொசிஷன் பார்த்தீங்கன்னா ரெட் கவர் பண்ணிட்டு ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அகைன் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ கொஞ்சம் டைம்லேயே பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா ஸோ அந்த டைமில் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஓகே ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு லாங்காக முடியுதோ ஸோ அவ்வளோக்கு எவ்வளோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ட்டாக பார்த்தா கலர் சேஞ்ச் ஆகுதோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 2 வால்டைல்னு அர்த்தம். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது கைஸ். ஓகேவா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸோட கேண்டில்ஸோட மூவ்மெண்ட்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி அசட்டையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இப்போ நான் சொன்ன அந்த 3 மெத்தடை ஃபாலோ பண்ணாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி கன்சிஸ்டண்டாக உங்களால் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும் கைஸ். ஓகேவா ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணும்போது நீங்கள் என்னென்ன பெரிய மிஸ்டேக் பண்ணுவீங்க அதையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு கன்ஃபர்மேஷன் வந்தவொடனே எடுக்கிறது. ஓகே ஸோ நான் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பண்ணால் உங்களுக்கு 2 கன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்போம். ஓகே ஸோ ஃபஸ்ட் கன்ஃபர்மேஷன் இங்கே டச் ஆகணும். ஸோ அதே மாதிரி செகண்ட் கன்ஃபர்மேஷன் சூப்பர் ட்ரெண்டில் கலர் சேஞ்ச் ஆகணும். ஸோ நீங்கள் இப்போ RSIயில் மட்டும் டச் ஆகிட்டு ஸோ இது பண்ணால் சேஞ்ச் ஆகிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் ட்ரேட் பிளேஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லாஸ் தான் பண்ணுவீங்க. ஓகே ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 கன்ஃபர்மேஷனும் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம் கைஸ். ஓகேவா ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியோட சிம்பிள் ஃபார்முலா எதை பேஸ் பண்ணி ரன் ஆகுதுன்னு ஆல்ரெடி வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டோம். ஓகே ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தா ட்ரெண்ட் இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா புல் பேக் ஆகும். ஸோ அகைன் பார்த்தா அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியே கண்டினியூஷன் ஆகும் கைஸ். ஓகே ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா புல் பேக்கில் தான் ட்ரேட் எடுக்கிறோமே. ஓகே ஸோ ரிவர்சலில் கிடையாது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கைஸ். ஓகே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சதுன்னா மஸ்ட் பண்ண லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. ஓகே ஸோ இப்போ வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ அப்போ தான் நம்ம டெய்லி போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான் சொல்யூஷன் கொடுப்பேன் கைஸ். ஓகே ஸோ தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.